அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு 5.47 லட்சம் கோடி வழங்கியிருப்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு விவகாரங்களையும் கூறி அண்ணாமலை நாச்சியப்பன் கடை என்று கூறியும் கிண்டல் தொனியில் பதிவிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். அவருடைய பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு, முழு விவரம்? வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு ட்வீட் ஒன்றை போட்டிருந்தார். முக்கியமாக படையப்பா படத்தில் வரக்கூடிய ஒரு காமெடியை குறிப்பிட்டு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், பிரதமர் மீன்வள திட்டம், உயிர்நீர் திட்டம், இது போன்ற பிரதமரினுடைய பெயரையும் ஸ்டிக்கரில் பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் அவர்களை காட்டிலும் அதிகமாக படியளப்பது மாநில அரசுதான் என்று குறிப்பிட்டு அந்த காமெடியை சீனை குறிப்பிட்டு அவர் பதிவிட்டிருந்தார். இதனை ரீபோஸ்ட் செய்திருக்கக்கூடிய பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், இந்தியா முழுவதும் மொத்தம் 54 மத்திய அரசு உதவியில் செயல்படும் திட்டங்களும் 260 மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் நேரடி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும், தமிழகத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் வரி பகிர்வு, மானியங்கள், உதவித்தொகை, திட்டங்களுக்கான பங்கீடு, நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள், ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு திட்டங்கள் என சுமார் 5,47,280 கோடி நிதி மத்திய அரசு வழங்கி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், உண்மை இப்படி இருக்க முரசொலியை திமுகவினரே படிப்பதில்லை என்பதற்காக ஆங்கில முரசொலியில் தங்கள் வசதிக்கேற்ப கதைகளை எழுத சொல்லி அதை கொண்டு வந்தால் மக்கள் நம்பி விடுவார்கள் என்று முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருப்பதாக அதில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் கோயில் படத்தில் வரக்கூடிய வடிவேலு நகைச்சுவையை போல் மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் இது போன்ற நாச்சியப்பன் கடையில் திமுகவின் பெயரை பொறித்து மக்களை ஏமாற்றி வந்தது இனியும் நடக்காது என்று பதிலடி கொடுத்திருக்கிறார்.